வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். அணுவிலே பிரபஞ்சம் அடக்கம் பெற்றிருப்பதனை அறிவறிந்தோர் அறிவர், அவர் அணுவாய் நின்றதனால் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள். அணுவாயும் தனித்தனியே இயங்கிக் கொண்டு ஆறாகவும் காட்சியளிக்கும் நீர் போல் அணுவாயும் கூட்டுறவாய் காட்சியாகும் அகண்ட பேரண்டத்தில் தோற்றமெல்லாம் அணுநிலையை பருவுருவில் உணரவல்ல அறிவுதான் உயிருணர்வாம். அதற்கு மேலும் அணுவுக்கு ஆதி நிலை பிரம்மம் என்று ஆழ்ந்துணர்ந்த அறிவே மெய்யுணர்வாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜி சொல்றது, அணுவிலே பிரபஞ்சம் முழுமையும் அடக்கம் பெற்றிருப்பதனை அறிவறிந்தோர் அறிவர் என்கிறார். அவர் அணுவாய் நின்றதனால் என்று இந்த வரிகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. யார் ஒருத்தர் அந்த அணு நிலையில தன்னுடைய மனம், அறிவு, அந்த உயிர் சக்தியை இணைத்து கொண்டு வாழ்றாங்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்ச தோற்றங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்தும் அந்த அணுவினுடைய கூட்டுதான் என்பதை அந்த நிலையில அவங்க உணர முடியும். அதுதான் மனிதனுடைய முழுமை நிலை. காரணம் என்னன்னா, மனித அறிவு புலனளவுக்குள்ள எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையை சாமி சொல்லுவாங்க அன்னமய கோஷம் மனமய கோஷ நிலை என்று. இந்த கோஷ நிலைகளில் நம்முடைய அறிவு செயல்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த உடலையே நான் என்ற அளவில் நாம் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் பால்கவற்று என்ற நிலையில் அருகுண வயப்பட்டு 5 பெரும் பழிச்செயல்களில் தான் வாழக்கூடிய ஒரு கீழ்நிலை நமக்கு கிடைக்கும். அதை தாண்டி நாம் அறிவு மையமான புருவ மத்தி ஆக்னையில் நாம் மனம் வைத்து தவம் இயற்றும் போது நமக்கு இந்த ஞான கர்ம இந்திரியங்களான 10 இந்திரியங்களுக்கு அடக்கம், உறுதி, நுட்பம், சக்தி, செயல்திறன் கிடைக்கும். அளவு முறை மீறாது, மாறாது, முரணாக அனுபவிக்க மாட்டோம், அலட்சியப்படுத்த மாட்டோம், அளவு முறை காப்போம். இப்போ இந்த நிலையில் நாம் நம்முடைய அறிவு மையமான ஆக்னையில் அந்த உணர்வு நிலையிலே நாம் வாழும்போது நமக்கு எந்த புதிய பதிவுகளும் இருக்காது. நாம் இந்த நிலையில் நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அவ்வளவுதான். இதை தாண்டி தலைவுச்சி உயிர் விரிவு மையமான துரியத்திலையும் அதே பேரியக்க மண்டல நிலையோடு நாம் மனதை செலுத்தி வாழும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நிலையில் நாம் மனதை நிறுத்தி வாழும்போது இந்த பேரியக்க மண்டல அகக்காட்சிகள் எல்லாமே நாம் உணர்ந்து கொண்டு வாழலாம். இதை தாண்டிய ஒரு நிலை தான் அந்த அணுவுக்கு மூலமான இறை துகள். இறைநிலையிலிருந்து தோன்றி அது மூலமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் தோற்றங்களாக, பஞ்சபூதங்களாக, உயிர்களாக அது தன்மாற்றம் பெற்று தன்மாற்றம் இயல்பூக்கம் கூறுதலனம் என்ற அந்த 3 நிலைகளில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் முத்திறன் நிலை நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். நாம் அந்த நிலையில நாம் இருக்கும்போது இறைநிலையினுடைய தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதிலிருந்து புறப்படக்கூடிய இறை தியூசு என்ற அந்த இறை துகள்கள் அதை சூழ்ந்தும் இறைநிலை இருக்கும். அதனுடைய மையத்திலும் அதே இறைநிலை இருக்கும். விளக்கும் ஆற்றலாகவும் அதே போல சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாகவும் இருந்து இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்தையும் உருவாக்கி இருக்கிறது என்ற அந்த பேருண்மை நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். அப்போ நம்முடைய மனம் அந்த நிலையிலே இருந்து இறைநிலையோடு ஒன்று இருக்கும்போது அது பேரானந்த நிலை. நம்முடைய அறிவு அந்த பேரானந்த நிலையில் இருக்கும்போது நமக்கு அகக்காட்சியாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறை துகள் கூட்டான அணுவால உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இருந்து அகக்காட்சியாக அனைத்தையும் நாம் ரசித்து நாம் வாழும்போது நாமளும் அதே இறை துகள்களால் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த பேருண்மை நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். உச்சி முதல் பாதம் வரையிலும் அந்த அணுக்களின் கூட்டுதான் உயிர் துகள்களாக இந்த உடல் முழுவதும் பருவுடல்ல நிறைந்திருக்கிறது என்ற அந்த பேருண்மையை நாம் அதே நிலையில இருந்து வாழும்போது எந்த ஒரு புதிய பதிவுகளும் இருக்காது. பழைய பதிவுகள் அனைத்தும் சாமிஜி சொல்லுவாங்க இறைநிலையோடு இணைந்து இருக்கும்போது தேய்த்து அளித்தல் என்று. நாம் பெற்று கொண்டு வந்த அந்த வினை பதிவுகள் அனைத்தும் நீங்கும். நாம் இறைநிலையாகவே மாறி நின்று வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்,